மனம் எதை நாடுகிறதோ ஆத்மசக்தி அதை செயலாக்க உதவி புரியும் என்கின்றார் சர்வஸ்ரீ கோன் குருநாதரனுடைய தாரக மந்திரத்தை முன்வைத்து நாம் ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நம்முடைய கண்ணுக்கு தெரிவது காரணங்கள் அல்ல, அந்த இலக்கு மாத்திரமே என்று கூறி இன்றைய வகுப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற வருங்கால நீதிபதிகள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஸ்ரீ விக்னேஸ்வரா லா அகாடமி இலவச சட்டப்பயிற்சி வகுப்பின் சார்பாக நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பில் டிவி ஆக்ட் 2005 ஆல்ரெடி 13 வரைக்கும் பார்த்துட்டோம். 1 to 13 செக்ஷன் ஆல்ரெடி we have completed. இப்போ செக்ஷன் 14 என்ன சொல்றதை பற்றி பார்ப்போம். ஆஸ் யூஷுவலா क्वेश्चन and ஆன்சரா பார்த்துருவோம். ஓகே. Does the magistrate has power to direct them to undergo counseling as per 14 subsection 1 படி? இவ்வாறு இந்த குடும்ப வன்முறையில் பாதிக்கப்படுகின்றவர்களை, அந்த பெண்ணாக இருக்கு, ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்க, இவர்களை கவுன்சிலிங் அர்த்தம் அறிவுரை கூறுவதற்காக, எங்க நீங்க குடும்பத்துல இந்த மாதிரி கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும், ரெண்டு பேருமே ஒரு விடாப்படியா இருந்தா தகராது வரும். அதனால அவர்கள் யார் இருவருக்குமே ஒரு ஆலோசனை கூறுகின்ற அல்லது அறிவுரை கூறுகின்ற அந்த கவுன்சிலிங்க்கு அவர்களை அனுப்பி வைத்து இந்த ஆலோசனை கூறுவதற்கான அதிகாரம் இந்த மேஜிஸ்ட்ரேட், ஆல்ரெடி மேஜிஸ்ட்ரேட் நான் பார்த்துட்டோம், மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இருக்கிறதா ஆஸ் பர் செக்ஷன் 14 செக்ஷன் 1 படி என்றால் எஸ், அதிகாரம் இருக்கிறது. சரி, இந்த மாதிரி கவுன்சிலிங் அனுப்பலாம். ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, கொடுத்த பிறகு மேஜிஸ்ட்ரேட் இந்த மாதிரி கவுன்சிலிங் ஆலோசனை பெறுவதற்கு அறிவுரை பெறுவதற்கு எந்த நிலையில் அட் எனி ஸ்டேஜ், அதாவது எந்த ஸ்டேஜ்னா அட் எனி ஸ்டேஜ், வாட் ஸ்டேஜ் a magistrate may direct them to undergo counseling என்றால் the magistrate may at any stage of the proceeding நடவடிக்கை, அந்த நடவடிக்கை டொமஸ்டிக் வயலன்ஸினுடைய அந்த விசாரணை நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்ற போது எந்த நிலையிலும் அவ்வாறு கவுன்சிலிங் அனுப்பலாம் என்று சொல்கிறது. சரி, யாரு, அதாவது who shall be directed to undergo counseling as per section 14 section 1 தான். யாரையெல்லாம் அனுப்பலாம் அப்படின்னா அக்யூர்டு பர்சன் மட்டும் அனுப்பலாமா? யாரெல்லாம் அனுப்பலாம்? அக்யூர்டு பர்சன், சூப்பர், ரெஸ்பாண்டன்ட், அப்புறம் தனித்தனியா அனுப்பலாமா, ஒன்னா அனுப்பலாமா? சிங்கிளி ஆர் ஜாயிண்ட்லி? எஸ், சிங்கிளி, தனித்தனியா போத், அதாவது தனித்தனியாவும் அனுப்பலாம், இல்ல ரெண்டு பேரும் உட்கார வச்சு சார் முதல்ல நீங்க வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு பேசுவாங்க. இந்த மாதிரி செய்யறது இல்லாம, ஏன்னா கணவர் முன்னாடி திட்டினா பத்தியா உன்னதான் திட்டினாங்க, அவங்க என்ன பாரு என்ன நல்லவன்னு சொன்னாங்க. இல்ல மனைவி, எப்படியும் கணவன் மனைவி திட்ட வேண்டியது கண்டிப்பா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், தனித்தனியா கூப்பிட்டு, ஏமா நீ செய்யறது கரெக்டு தான், உங்க கணவர் மலை இவ்வளவு அடிக்க சொல்றீங்க, இருந்தாலும் நீ செய்யறது தப்புமா அப்படி தனியா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிடணும். அதே மாதிரி கணவரை கூப்பிட்டு, எங்க உங்க ஒய்ஃப் தான் அப்படி எதுக்கெடுத்தாலும் அடிக்கிறாங்கல்ல, உங்களை நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அவரு தனியா கூட்டணும். அதை எதிர சொன்னோம்னா, அதனால தேவைப்படுகின்ற மாதிரி தனித்தனியாகவோ அல்லது இரண்டு பேரையும் ஒன்றாக கவுன்சிலிங் அனுப்பலாம்னு சொல்றாங்க. சரி, சப்செக்ஷன் 2 வாங்க. when shall the magistrate fix the next hearing after the direction issued for counseling? இது சப்செக்ஷன் 2. எப்பொழுது அந்த நடவடிக்கை நடக்கும் போது வழக்கினுடைய வாய்தா தேதியை, எந்த தேதியை எப்பொழுது இந்த மேஜிஸ்ட்ரேட் ஆனவர் பிக்ஸ் பண்ண வேண்டும் அப்படி என்றால் within a period இல்ல within period not exceeding 2 months, 2 மாதத்திற்கு மேற்படாமல். அப்படின்னா அர்த்தம் நாட் எக்ஸீடிங், அப்போ 1 மாசத்துல 1.5 மாசம் எதுக்குள்ள, ஆனா 2 மாதத்தை தாண்டக்கூடாது. 2 மாதத்திற்கு மிகைப்படாமல் தேதிக்குள் ஒரு வாய்தா தேதி அறிவித்தல் வேண்டும். சரி, அடுத்து செக்ஷன் 15 வாங்க. வாட் இஸ் செக்ஷன் 15 சேஸ்? 15 சொல்லுது,
அதாவது அசிஸ்டன்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பர்ட். அசிஸ்டன்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பர்ட் என்றால் நல வல்லுநருடைய உதவி. சரி, இப்ப என்ன கேள்வி என்றால், can a magistrate take assistance of welfare expert as per 15 of DV Act? ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க, அவங்களே ஒரு நல வல்லுநருடைய உதவியை நாடலாமா என்றால் எஸ், நாடலாம். எப்பொழுது, எந்த சூழ்நிலையில், எதற்காக என்று சொன்னால், இன் எனி ப்ரொசீடிங் இன் திஸ் ஆக்ட், இந்த சட்டத்தின்படி இருக்கின்ற எந்த ஒரு நடவடிக்கையிலும் மேஜிஸ்ட்ரேட் தான் எங்க வேர் இட் ஹஸ் பின் டிஃபைன்ட் ஆஸ் பர் BNSS, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023 சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 9ல சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே 11 to 15 இருக்கு, இப்போ செக்ஷன் 9ல இருக்கு. may secure the service of such person preferably a woman. உமன் எங்க டிஃபைன் பண்ணிருக்கு? நான் இப்ப இந்த ஆக்ட் எடுக்கும் போது நியூ ஆக்ட் இருக்குல்ல, கிரிமினல் மேஜர் ஆக்ட், BNS, BSA, BNSS, அதை அப்படியே சொல்றேன். அப்போ நோட் பண்ணீங்க, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நியூல அப்படியே கூடவே கத்துட்டு வந்துடலாம். விமன் என்று எங்க சொல்லப்பட்டுள்ளது என்றால், டிஃபைனிங் செக்ஷன் 2ல, செக்ஷன் 35ல, சாரி 35, டிஃபைனிங் செக்ஷன் 2ல சப்செக்ஷன் 35ல விமன் என்றால் என்னன்னு சொல்லியிருக்கோம். whether related to the aggrieved person or not, including a person engaged in promoting family welfare as he thinks fit. அவர் இதற்கு தேவை என்று கருதுகின்ற போது, யாரு மேஜிஸ்ட்ரேட் தேவை என்று கருதுகின்ற போது, நமக்கு இதெல்லாம் இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கோ அல்லது அந்த ரெஸ்பாண்டன்ட்டுக்கு எதிர்மனதாரருக்கோ ஆலோசனை கூறுவதற்கு நமக்கான உதவி தேவைப்படுகிறது என்று அவர் திங்ஸ் ஃபிட், பொருத்தமென கருதுகின்ற போது என்ன பண்ணலாம்? இன்க்ளூடிங் எ பர்சன் whether related to the aggrieved person or not, சொந்தக்காரரா இருக்கலாம், சொந்தக்காரர் இல்லாம இருக்கலாம், including a person engaged in promoting family welfare as it is for the purpose of assisting him, in discharge of his function, அவருடைய பணிகளை நிறைவேற்றுவதற்காக, அவர் பணிகளை செய்வதற்காக இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பர்ட்டினுடைய உதவியை நாடி பெறலாம். அது யாரா இருக்க வேண்டும்? அது கண்டிப்பாக விமன், ஒரு பெண்ணாக இருத்தல் வேண்டும். ஓகே, சரி. அடுத்து என்ன? 16 பாருங்க. 16க்கான கேள்வி. Can the magistrate conduct proceeding under the act in camera? வழக்கு நடவடிக்கைகளை நீதிபதி அறையில் மேற்கொள்ளுதல். இன் கேமரா ப்ரொசீடிங் சொல்றல, அப்போ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இன் கேமரா ப்ரொசீடிங் மூலமாக நடத்த முடியுமா என்றால், as per செக்ஷன் 16ல நடத்தலாம். எஸ். சரி, போக்சோ ஆக்ட் எங்க சொல்லிருக்குது? எழுதிக்க. போக்சோ ஆக்ட்ல செக்ஷன் 37. சரி, இந்து மேரேஜ் ஆக்ட்ல எங்க சொல்லிருக்கு? இந்து மேரேஜ் ஆக்ட்ல எங்க சொல்லிருக்கு? இங்க வந்து 3+7 வந்து போக்சோ ஆக்ட்ல 10ன்னா பாதுகாப்பாக 4 செவத்துக்குள்ள சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்து மேரேஜ் ஆக்ட் பாத்தீங்கன்னா 1955ல 22 போடுங்க. 22 செக்ஷன் 22, அதுவும் 2+2 4, 4 சுவத்துக்குள் இன் கேமரா. சரி, இப்ப புதிதாக வந்திருக்கின்ற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023 எங்க சொல்லியிருக்கு? 260 சப்செக்ஷன் 2ல இன் கேமரா ப்ரொசீடிங் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு கண்டிப்பாக இங்க என்ன பண்ணலாம்? நடத்தலாம் என்று சொல்லுகிறது. சரி, அடுத்து அதாவது if the magistrate consider that the circumstances is the case so warrant, and இன்னொன்னு பாருங்க, சப்போஸ் மேஜிஸ்ட்ரேட் நினைக்கிறாரு கண்டிப்பா இதுக்கு இன் கேமரா வேணும்னு சொன்னா நடத்தலாம். இப்ப நம்ம ரெஸ்பாண்டன்ட் கேக்குறாங்க, இல்லங்க எங்க ஒய்ஃப் என்ன வந்து அசிங்கமா திட்டுறாங்க, அது நீதிமன்றத்துல நான் ஓப்பனா சொல்ல முடியாது. இல்ல மனைவி சொல்றாங்க, எங்க வீட்டுக்காரர் அசிங்கமா திட்டுறாருங்க, ஆபாச வார்த்தை திட்டுறாருங்க, அதனால நான் கோர்ட்ல சொல்ல முடியாது, நீதிமன்றத்துல சாட்சியும் சொல்ல முடியாது எனக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு இன் கேமரா ப்ரொசீடிங்ல தனி அறையில வைத்து நீங்கள் நடத்துங்கன்னு சொன்னா என்ன பண்ணலாம்? அப்ப எய்தர் பார்ட்டி விருப்பப்படுகின்ற போது, அதாவது நடுவர் அவர்கள் பொருத்தமென கருதுகின்ற போது, அதே போன்று ரெஸ்பாண்டன்டோ அல்லது அக்ரீவ்டு பர்சனோ விரும்புகின்ற போது என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான இன் கேமரா ப்ரொசீடிங் கண்டக்ட் செய்யலாம். சரி, அடுத்து 17 வாங்க. 17 சொல்றது ரைட் டு reside in sharehold house.
ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு. ஷேர்டுன்னா என்னது சார்? அப்பப்போ இந்த ஷேர் வருதுன்னா ஷேர் ஆட்டோ ஞாபகம் வச்சுங்க. ஷேர் ஆட்டோன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்பன்னா அர்த்தம் பங்கு, அதாவது ஒரு வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பங்கா இருக்கிறது. அது மாதிரி இங்கே அந்த வீட்டிலே ஒரு இடத்தில் இருக்கின்ற போது, does a woman in a domestic relationship has a right to reside in a shared household if she has a right? மூணு தான் ஆப்ரேட் வேர்டு. ரைட்டு, டைட்டில், பெனிஃபிஷியல், இன்ட்ரெஸ்ட். ரைட்டுனா என்ன? அதனால உரிமை. டைட்டில்னா உரிமையினுடைய மூலம். பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் என்ன? அதன் பயன்பாட்டில் இருக்கின்ற அது. இந்த மூணுமே இருந்தாலும் இல்லை என்றாலும், அவளுக்கு டைட்டிலே இல்லைங்க, ரைட்டே இல்லைங்க, பெனிஃபிஷியல் அந்த இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, அந்த மூன்றுமே இருந்தாலும் சரி இல்லைங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீட்டினுடைய டைட்டில் அவங்க இடமே இல்லைங்க, சொந்தமே இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு இதுல வந்து எந்த விதமான உரிமை மூலமே இல்லைங்க. இல்ல வந்து பெனிஃபிஷியல் பயன்பெறுகின்ற அந்த மூலதனம் இல்லைங்க அப்படின்னாலும் அவர்கள் வசிப்பதற்கான உரிமை உள்ளது என்று சொல்றாங்க. எஸ், இஃப் ஷி ஹஸ் நோ டைட்டில், right, beneficial interest, she has a right to reside in shared household. அது உரிமை இருந்தாலும் இல்லை என்றாலும், அது ரைட்டு, டைட்டில், பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர் வசிப்பதற்கான உரிமை உள்ளது என்று சொல்லுதான் சப்செக்ஷன் 117ல. சப்செக்ஷன் 2 பாருங்க 17ல, an aggrieved person get evicted or excluded from the shared household. இப்போ இந்த அக்ரிட் பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினை அங்கிருந்து வெளியேற்றவோ என்ன பண்ணாங்க, வெளியேற்றுவதற்கோ அல்லது என்ன பண்ணல, அங்கிருந்து எவிக்டட்னா வெளியேற்றுதல், எக்ஸ்க்ளூடட்னா வெளியே, அது ரெண்டுமே தான் சேம் மீனிங். பண்ண முடியுமா? அப்படிதான் சப்ஜெக்ட் 2. இந்த அக்ரிட் பர்சன், பர்சன் எங்க இருக்கு? பர்சன் சொல்லிருக்கோம், பர்சன் 11ல பர்சன் இருந்தது. இப்ப பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்னிதா 2023ல எங்க இருக்கு அப்படின்னா செக்ஷன் 2ல சப்செக்ஷன் 26 பிஎன்எஸ் 2023. The aggrieved person shall not be evicted or excluded from the shared household or any part of it by the respondent save in accordance with the procedure established by law. சட்டத்தின்படி அங்கே அவர் இருப்பதற்கு உரிமை இருக்கின்ற போது அந்த பாதிக்கப்பட்ட நம்ம சொல்றாங்க, ஏப்பா உனக்கு நீங்கள தங்கக்கூடாது, நீ வெளியே போ, எவிக்ட் பண்றாங்க, அல்லது எக்ஸ்க்ளூடு, இங்க இருந்து இதுல இருந்து நீ அந்தமா அங்க இல்லாம எக்ஸ்க்ளூட் தவிர்த்து விடுறார்கள், நீ போன்னு சொல்வதற்கு உரிமை இருக்குதா என்றால் நோ, அப்படி எதுவும் செய்வதற்கான உரிமை எதற்கும் இல்லை. சரி, அடுத்து 18 பாருங்க. செக்ஷன் 18 என்ன சொல்லுது? இதான் முக்கியமானது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லயே 18 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆர்டர், பாதுகாப்பு ஆணை. சரி, இந்த பாதுகாப்பினை யார் வழங்கலாம், எதற்கெல்லாம் வழங்கலாம், யாருக்கு எதிராக வழங்கலாம், இதனால் அந்த அக்ரிவ்ட் பர்சன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்கிறது என்பதை 1 by 1 பார்ப்போம். அதாவது முதல்ல the magistrate may, அதாவது when the magistrate may pass a protection order in favor of aggrieved person. பாதிக்கப்பட்ட நபருக்கு எதிராக எப்பொழுது நடுவரானவர் இந்த பாதுகாப்பு ஆணையை உத்தரவிடலாம் என்று சொன்னால், the magistrate may, after giving both parties an opportunity of being heard and on being prima facie satisfied that domestic violence has taken place or is likely to be taken place. என்ன அர்த்தம்? முதல்ல நீ, அதாவது நடுவர் பாக்குறாங்க, அந்த பெண் அக்ரிவ் பண்ண பாதிக்கப்பட்ட பெண் வருது, பார்க்கும் போது அப்படியே இந்த துணி எல்லாம் கிழிஞ்சிருக்குது, முகத்துல காயம் இருக்குது, அப்படியே வருது. வந்து பார்த்தோன்னா இல்ல வந்து ரொம்ப கவலையோ சோகமா இருக்குது, யாரோ வந்து மன ரீதியா அவங்களை வந்து பண்ணி ஏதோ செய்திருக்காங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணோம், அப்படி பார்க்கின்ற போது
முதல் நோக்கிலேயே பிரேமா பேசிக்கு. அதே மாதிரி 2 தரப்பினரையும் கேட்ட பிறகு ஆடி ஆல்டம் பாட்டம் அப்படின்னா போத் ஹேர்ட் போத் சைடு, 2 தரப்பினரையும் கேட்ட பிறகு பீயிங் சாட்டிஸ்ஃபைடு. என்ன அர்த்தம்? அந்த நடுவரானவர் தான் சாட்டிஸ்ஃபைடா மனநிறைவு கொள்கிறார். ஆமா, ஏதோ ஒரு குடும்ப வன்முறை நடந்திருக்கிறது என்றோ அல்லது குடும்ப வன்முறை நடந்திருப்பதாக லைக்லி டு பி டேக்கன், கண்டிப்பாக நடைபெறும் என்று தெரிந்தாலோ அப்ப என்ன பண்ணலாம்? அந்த நடுவரானவர் இந்த பாதுகாப்பினுடைய நடவடிக்கையினை, இந்த உத்தரவினை பிறப்பிக்கலாம். முதல் என்ன? அப்போ 2 பக்கம் கேட்க வேண்டும். பிறகு முதல் நோக்கிலேயே ஒரு அந்த குடும்ப வன்முறை நடைபெற்று இருக்க வேண்டும் அல்லது நடைபெறுவதாக அநேகமா நடைபெறும் என்று கருதுகின்ற போது அந்த மேஜிஸ்ட்ரேட் ஆனவர் உளநிறைவு கொள்கின்ற போது இந்த உத்தரவினை பிறப்பிக்கலாம். சரி, அடுத்த கேள்வி, how the protection order protect the accused person. சரி சார், மேஜிஸ்ட்ரேட் பாதுகாப்பு அந்த உத்தரவு பிறப்பிச்சுட்டாங்க. இந்த உத்தரவால அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு, என்னென்ன பாதுகாப்பு இருக்கும் என்று சொன்னால் எழுதிங்க, ஒரே வாட்டில் எழுதிங்க. The protection order protect the accused person by prohibiting the, இதான் ஆபரேட்டிவ், எழுதிங்க, இதை மட்டும் எழுதிங்க. prohibiting the respondent by, அண்டர்லைன் பண்ணிடுங்க. அந்த எதிர்மனுதாரரை இதையெல்லாம் செய்யாமல் இருப்பதற்கு தடை செய்யும். எதையெல்லாம் என்று சொன்னால் அப்படி எழுதுங்க. அதாவது A to F வரைக்கும் பாத்துருவோம், 1 by 1 பாத்துருவோம். என்ன சொல்லுது? சிம்பிள் வேர்டு, கமிட்டிங் எனி ஆக்ட் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ். இந்த குடும்ப வன்முறை இந்த மாதிரி சொல்லியிருக்கல ஏற்கனவே. டொமஸ்டிக் வயலன்ஸ் என்ன என்றால் நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். வாட் இஸ் த டொமஸ்டிக் வயலன்ஸ்? அந்த மாதிரி ஒரு செயல்களை செய்வதை செய்யக்கூடாது என்று தடை செய்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் ஒன்று. இப்ப ஆக்ட்னா இப்ப பிஎன்எஸ்ல எங்க சொல்லிருக்குது? ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் 1லயே ஆக்ட் சொல்லிருக்கேன். ஏ, அதாவது ஆல்பபெட்ல இருக்கு ABCD. செக்ஷன் 2ல சப்செக்ஷன் 1ல இருக்கும் ஆக்ட் என்றால். சரி, 2B பாருங்க. பின்னா எய்டிங் ஆர் அபெட்டிங் இன் த கமிஷன் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ். அல்லது நீ செய்ய வேண்டியதே இல்லை, யாராவது ஒருத்தர் உதவி செய்ய எய்ட் பண்றான், நீ அந்த பெண்ணை துன்புறுத்த அக்ரீவ்ட் பர்சனை துன்புறுத்துவதற்காக அல்லது அவளை அந்த குடும்ப வன்முறை செய்வதற்காக தூண்டுகின்ற போது, ஆர் அபெட்டிங், அபெட்டிங் உடந்தையாக இருத்தல். உடந்தையான இன்ஸ்டிகேட் பண்ண தூண்டுவதாலோ அதெல்லாம் செய்யறாங்களா? இப்ப ஏற்கனவே 107ல பார்த்தோம் அபெட்டிங்னா. வாட் இஸ் அபெட்மெண்ட் பார்த்தோம். இப்ப எங்க சொல்லிருக்குது சொல்லுங்க மேடம்? இப்ப எங்க இருக்கு? பிஎன்எஸ் 2023ல பாரதிய நியாய சன்னிதால என்ன சொல்லியிருக்காங்க? அபெட்மெண்ட் 45 எழுதிங்க. 45 முன்ன லைஃப் இருந்தது, இப்ப 45 அபெட்டிங் ஆயிடுச்சு. சரி, சி எழுதிங்க. சி, அதே போல அந்த ரெஸ்பாண்டன்ட், இதை நோட் பண்ணீங்க, என்டரிங் த பிளேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த அக்யூஸ்ட் பர்சன். 1, அந்த பெண்ணானவள் ஒரு இடத்துல வேலை செய்யறா. இப்போ டெய்லி ஏன்னா இவன் டெய்லி வீட்டுல வேலைக்கு போறது சம்பாதிக்கிறது இல்லை, அதனால அந்த பெண்ணு வேலைக்கு போறான். அப்ப அந்த வேலைக்கு செல்கின்ற அந்த எம்ப்ளாயர் பணி செய்கின்ற இடத்திலோ ஆர் போட்டுங்க. ஆர் சப்போஸ் இஃப் த பர்சன் அக்யூஸ்ட் பர்சன் இஸ் எ சைல்டு, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணால் குழந்தையாக இருக்கின்ற போது என்ன பண்ண, ஸ்கூல் போறாங்க, அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, ஆர் எனி அதர் பிளேஸ், அல்லது வேற ஏதாவது பிளேஸ்ல frequently by the accused person. frequently என்ன? frequently தான் என்ன மீனிங்? லீகல் மீனிங் என்ன? அடிக்கடி அந்த பெண் சென்று வருகிற இடம். ஒண்ணு பள்ளிக்கூடம் போறாங்க, குழந்தையா இருக்கின்ற, குழந்தையா தானே அர்த்தம், பள்ளிக்கூடம் போவோம், அங்க போக கூடாது. தொடர்ச்சியாக இல்ல மேடம், அடிக்கடி. ஃப்ரீக்வெண்ட்னா தொடர்ச்சியாக இல்லை, அது கண்டினியூஸ்லின்னு தான் தொடர்ச்சியாக. காயத்ரி மேடம், அது கண்டினியூஸ்லின்னா தான் தொடர்ச்சியாக. ஃப்ரீக்வெண்ட்ல அடிக்கடி, அடிக்கடி அந்த பெண் சென்று வருகின்ற அல்லது அந்த பள்ளிக்கு செல்கின்ற இடத்தில் அவர் சென்று வராமல் இருப்பதற்கு. எங்க நீங்க போகக்கூடாது பாரு, அது குழந்தை, அது புரியுதா? அது குழந்தை, அது பள்ளிக்கூடம் போகுது, அங்கேயா நீ போற? இல்ல அது எப்போ, அது அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வெளியே போகுது, இல்ல அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகுது, அங்கேயே போற. அந்த மாதிரி தடை செய்யலாம் என்று சொல்கிறது. இப்ப சைல்டுன்னா பிஎஸ்ல என்ன சொல்றது? டிஃபரன்சியேஷன் 2ல 3 பாத்துங்க. 3 எப்படின்னா பாத்தீங்கன்னா ABCC ன்னா
3 இல்ல, அப்போ சைல்டு ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு பிஎஸ்ஏவில். ஓகேவா? சரி, அடுத்து டி வாங்க. கிளாஸ் டி சொல்லு, என்ன சொல்லுது? அட்டெம்ப்டிங் ஆர் கம்யூனிகேட் இன் எனி ஃபார்ம். அட்டம் பண்றான், அதாவது முயற்சி செய்தாலோ அது கம்யூனிகேட் இன் எனி ஃபார்ம், எந்த ஒரு வடிவத்தில் இருந்தாலோ, வாட்சோஎவர் வித் த அக்யூர்ட் பர்சன். அதாவது முயற்சி செய்யறான் அல்லது கம்யூனிகேட் பண்றான், அதை வந்து என்ன பண்றான், தெரியப்படுத்துறான். எதன் மூலமாக? அது எந்த வடிவில் இருந்தாலும், நீ தெரியப்படுத்துவது அது எந்த வடிவில் இருந்தாலும் இன்க்ளூட்ஸ், எதையெல்லாம் உள்ளடங்கும் என்று சொன்னால் எழுதிங்க, பர்சனல். அவன் என்ன பண்றான், ஏதாவது சொல்ல வரும்போது நேரடியா போய் சொல்வதை, இந்த மாதிரி வந்து நான் சொன்னேன்ல ஒழுங்கா அதை செய்யணும், புரியுதா? இல்லைன்னா அவ்வளவுதான், நீ வீட்டுல கால வைத்த அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், நேரடியாவே போய் அந்த கம்யூனிகேட் பண்றான். அடுத்தது ஓரல். ஓரல் எவிடன்ஸ்னா 59(6) இருக்கும். ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் பி டைரக்ட் இருக்கும். இப்ப எங்க சொல்லுது எவிடன்ஸ்? பிஎஸ்சி. இப்போ வந்து பாரதிய சாட்சிய அதிநியம் 2023 எங்க சொல்லிதாங்க? 54-55 எழுதிங்க. முன்ன 59-60, இப்ப 54-59. வாய்மொழியா சொல்றான். அப்போ ஃபர்ஸ்ட் நேரடியா போய் சொல்றான், இல்லைன்னா என்ன பண்ணான், ஓரலாக வாய்மொழியாக சொல்லி அனுப்புறான். அடுத்து ரிட்டன் கடிதம் எழுதுறான். என்ன பண்றான், பேசல, என்ன செய்யல, கடிதம் எழுதுறான். இந்த மாதிரி நீ இதை வாங்கின்னு வரல, இதை செய்யலன்னு என்ன பண்ணு, உன்னை அவ்வளவுதான் அப்படி என்ன பண்ண, சூடு வச்சுக்குவேன், இல்ல ஏதாவது துன்புறுத்தல், அதாவது டொமஸ்டிக் வைலன்ஸ்ல இருக்கிற அந்த என்னென்ன செய்யறோம் அதையெல்லாம் செய்வேன் என்று அதை மிரட்டுனாலோ அதை தடுக்கலாம். எலக்ட்ரானிக் மூலமாக, இப்ப எலக்ட்ரானிக் என்ன, எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி 65B தான். இஃப் வி ஹேவ் டு சப்மிட் த எனி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் கேட்ஜெட்ஸ், என்ன பண்ணுவோம், சிடியோ இல்ல வந்து பென் டிரைவோ அல்லது வந்து எதையெல்லாம் செல்போனுக்கு கொடுத்து நம்ம மார்க் பண்ணணும்னா 65B அப்ளை பண்ணணும் எவிடன்ஸ் ஆக்ட்ல 1872ல. இப்ப எங்க சொல்லியிருக்கிறது, 63 போடுங்க. 63 பிஎஸ்சி 2023 அதுல 2(1) கிளாஸ் 1ல சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அது வந்து பிஎன்எஸ் இல்ல, 63 வந்து பிஎஸ்ஏல. அப்புறம் பிஎன்எஸ்எஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷன் 2ல செக்ஷன் 1ல கிளாஸ் 1ல எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பிஎன்எஸ்எஸ் ஐ 1ல கிளாஸ் 1ல ஐ 2023. அப்புறம் டெலிபோனிக் கான்டாக்ட், தொலைபேசி மூலமாக. அப்போ நேரடியாகவோ வாய்மொழியாகவோ எழுத்து மூலமாகவோ அல்லது மின்னணு மூலமாகவோ என்ன பண்ணுவோம், அட்டெம்ப்ட் டு கமிட்னா. இப்போ எப்படி, இப்போ வந்து சப்போஸ் இதை எப்படி நான் வச்சுக்கலாம்னா, பிஓ படுங்க, POWET பவட் அப்படின்னா POWET போட்டுங்க. P ஃபார் பர்சனல், O ஃபார் ஓரல், W ஃபார் ரிட்டன், E ஃபார் எலக்ட்ரானிக், T ஃபார் டெலிபோனிக். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது மெமரி தான் முக்கியம். நம்ம படிக்கிறது சார் இதெல்லாம் தெரியாதா, புக்கில் இல்லையா, நான் படிச்சுக்க மாட்டேப்பான்னா இந்த மாதிரி நான் ஒன்னு கொடுக்குறேன். ஓகேவா? பிசிக்கல் கிளாஸ் வரும்போது உங்களுக்கு வந்து டீடைலா சொல்றேன். ஓகேவா? சரி, இ பாருங்க. ஈன்னா எலினேட்டிங் எனி அசெட்ஸ், சொத்துக்களை மாற்றம் செய்தல். சொத்துக்களை மாற்றம் செய்தல் என்னென்ன இதை பாருங்க, இதை அப்படியே நோட் பண்ணிக்க. ஆப்ரேட்டிங் பேங்க் லாக்கர்ஸ், ஆப்ரேட்டிங் பேங்க், எஸ் மேடம், சாட்ஸ் எக்ஸெட்ரா, எஸ் காயத்ரி மேடம், எஸ் யூ ஆர் கரெக்ட். ஆப்ரேட்டிங் பேங்க் லாக்கர்ஸ் 1 சொத்து மாற்றம் அல்லது வங்கியினுடைய அந்த கணக்கினை என்ன பண்றது, அவர் கையாளுதல். ஆர் பேங்க் அக்கௌண்ட் யூஸ்டு, அந்த வங்கியினுடைய அந்த கணக்குகளை பருகின்ற போது, ஆர் ஹேல்டு அதை வைத்துக் கொண்டிருக்குது, அல்லது என்ஜாய்னா அது பயன்படுத்துகின்ற போது, பை போத் பார்ட்டிஸ், 2 பேரும் பயன்படுத்த வங்கி கணக்கோ அல்லது தனியாக பயன்படுத்துகின்ற போது அந்த வங்கி கணக்குகளையோ பேங்க் லாக்கர்ஸையோ அல்லது சொத்துக்களையோ மாற்றம் செய்யவோ என்ன பண்ண முடியாது, எதையும். அதே மாதிரி அந்த பெண்ணினுடைய சீதனா ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, சீதனா ப்ராப்பர்ட்டினா எஸ்பெஷலி ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அக்யூட், இவதான், அதாவது பெட்டிஷனர் தான், நம்ம மனைவி மட்டும் தான் ஒரு சீதனா ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை என்ன அதை விற்பதோ அல்லது கையாளுவதோ தான் எடுத்துக்கொள்வதோ எந்த விதமான இதுவும் செய்யாமல் இருப்பதற்காக ஒரு தடை உத்தரவினை புறங்கிவிட்டிங் த ரெஸ்பாண்டன்ட் டு டூ ஆல் திஸ் திங். இதையெல்லாம் செய்யக்கூடாதுப்பா.
அது அவருடைய பேங்க் லாக்கர்ஸ். நீ ஏன் பாக்குற? அவ சொத்து அது. பிறகு அவள் பயன்படுத்துகின்ற அது அக்கௌண்ட், அவள் அனுபவித்து வருகின்ற அது, இதையெல்லாம் நீ எதுவும் பயன்படுத்தக்கூடாது. அது அவளுக்கு தனிப்பட்டது, சீதனா ப்ராப்பர்ட்டி, அவருடைய பொருள். அதையே நீ கேட்கிற, அதையே நீ விற்கப்பான்னு பார்க்க நினைக்கிற. இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது என்ற ஒரு உத்தரவினை, தடை உத்தரவினை பிறப்பிக்கலாம். செப்பரேட்லி பை த வித்தவுட் த லீவ் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட். சரி, எஃப் வர கடைசி எஃப். வாட் இஸ் எஃப்? காசிங் வைலன்ஸ் டு த டிபெண்டன்ஸ். காசிங் வைலன்ஸ் டு த டிபெண்டன்ஸ். அதர் ரிலேட்டிவ்ஸ், ஒன்னு டிபெண்டன்ஸ், அதர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் எனி பர்சன் ஹூ கிவ் த அக்யூட் பர்சன் அசிஸ்டன்ட் ஃப்ரம் டொமஸ்டிக் வைலன்ஸ். இப்போ பாதிக்கப்பட்ட பெண் இருக்கிறா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு உதவி செய்யறாங்க, சொந்தக்கார் உதவி பண்றாங்க, இல்ல வேறு ஒரு நபர் அவருக்கு உதவி செய்கிறார்கள் சொன்னால், அவ்வாறு உதவி செய்து நீ செய்யக்கூடாது என்று தடுக்கலாம் என்றால் அதையும் தடை செய்தல் கூடாது என்ற ஒரு தடை உத்தரவினை இந்த பிரிவின்படி போலாம். இதுதான் ப்ரொடெக்ஷன் ஆர்டருடைய நன்மைகள். ஓகே, எப்ப படிச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஜி பாருங்க, ஜில ஜெனரல் வச்சுக்க, ஜி ஜெனரல் ஞாபகம் வச்சுக்க. கமிட்டிங் எனி அதர் ஆக்ட், இந்த செயல், நாட் சட்டம். கமிட்டிங் எனி அதர் ஆக்ட் ஆஸ் ஸ்பெசிஃபைட் இன் த ப்ரொடெக்ஷன் ஆர்டர். இது மாத்திரமல்ல, இந்த பாதுகாப்பு உத்தரவில் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்ற மற்ற அந்த உத்தரவுகளையும் என்ன பண்ணணும், அது அவர் செய்யாமல் இருப்பதற்கு இது வலியுறுத்தும் என்று சொல்லுகிறது. சரி, 18 முடிஞ்சிச்சா? இப்ப 19 வாங்க. 19 என்ன சொல்லுது? 19 பாத்தீங்கன்னா when a residence order can be passed. இதான் ரொம்ப முக்கியமானது இதுவும். ஏன்னா அந்த பெண்ணு கொடுமைப்படுத்துறா, ஆனா தங்குவதற்கு இடமில்லை, எங்க போவாங்க? இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா the residence order தான். when a residence order can be passed as per section 19 அப்படி என்றால், magistrate may, on being satisfied that domestic violence has taken place, அந்த பெண்ணுக்கு என்ன நடைபெற்று இருக்குது? ஒரு குடும்ப வன்முறை ஒன்று நடைபெற்று இருக்கின்ற போது, ஐயோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படி என்ன பண்ணலாம்? மேஜிஸ்ட்ரேட் ஆனவர் இந்த ரெசிடென்ஸ் ஆர்டரை, வசிக்கம் அதாவது இருப்பிடம், அதாவது குடியிருப்பிட ஆணைகள், தமிழ்ல கரெக்டா சொல்லணும்னா குடியிருப்பிட ஆணைகள், ரெசிடென்ஸ் ஆர்டர்ஸ். சரி, என்னென்ன செய்யல பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல எப்பொழுது உத்தரவிடலாம் என்று சொன்னால், மேஜிஸ்ட்ரேட் மே ஆன் பீயிங் சாட்டிஸ்ஃபைடு. சொல்லிட்டல, எஸ், அவர் அந்த நடுவரானவர் இவருக்கு ரெசிடென்ஸ், அந்த தங்குவதற்கு இருப்பிடம் செய்வதற்கான வசதியை கொடுக்கலாம் என்று அவர் மனநிறைவு கொள்கின்ற போது கொடுக்கலாம். சரி, அடுத்த கேள்வி 19(1) கிளாஸ் ஏவுக்கான கேள்வி. செக்ஷன் 19 செக்ஷன் 1 கிளாஸ் ஏ. when the aggrieved person has a legal or equitable interest in the shared household, can the respondent dispossess or disturb the possession of the aggrieved person from the shared household? என்ன சொல்றாங்க இப்போ 19 1 கிளாஸ் ஏல பாருங்க, பாத்துங்க. 90 கிளாஸ் என்னது? எதிர்மனுதாரர் இருக்காங்கல்ல, எதிர்மனுதாரருக்கு பங்கீடு செய்து கொள்ளப்பட்ட வீட்டில், அவங்க ஷேர் ஹோல்ட் பண்ண பங்கீடு செய்து கொள்ள வீட்டில் சட்டப்படியான லாபுலி ஆர் சமமான உரிமை நலன் கொண்டிருந்தாலும், சமமான ஈக்குவட்டபிள், சமமான உரிமை கொண்டிருந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும், சமமான உரிமை இருக்குது அல்லது இல்லாவிட்டாலும், பாதிக்கப்பட்டவர் உடைமையில் வைத்திருப்பதை, அவங்க என்ன பண்ண உடைமையில் வச்சிருக்காங்க, அவங்க பொசிஷன்ல வச்சிருக்காங்க, உடைமைன்னா பொசிஷன் வைத்திருக்கின்ற போது அவரிடமிருந்து பறித்தலும், என்ன பண்றது, நீ உன் பொசிஷன்ல இருக்குதுல அது கொடுத்துரு, ஒரு 10 சவரன் செயின் வச்சுக்கிறாங்க, அது கொடுத்துட்டு பறிப்பதோ அல்லது வேறு எந்த வகையிலும் எதிர்மன இடையூறு செய்து தடுக்கும், அது பொறிச்சு, அல்லது வேறு வகையாக நீ தொந்தரவு கொடுத்தாலும் அதையும் தடுக்கும். சரி, பி பாருங்க. பில இது பி ஒரு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கேள்வி கேட்கலாம். சரி, இப்ப நானே கேட்கறேன் அந்த கேள்வி. யார் சொல்றீங்க பாப்போம்? யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு இலவசமாக, எல்லாமே இலவசமா. சரி, ஓகே. இப்ப பாருங்க, ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்கல்ல, மேஜிஸ்ட்ரேட் ஆனவர் எதிர்மனுதாரரை, ரெஸ்பாண்டன்டை, நீயே இங்கிருந்து வீட்டை விட்டு வெளியே போயிடும், உன் வீட்டை விட்டு நீயே வெளியே போயிடும், புரியுதா? அப்படி என்று உத்தரவு போட முடியுமா?
இது பிலிம்ஸ்க்கான கொஸ்டின். எஸ், சூப்பர் சூப்பர் மேடம். முடியும். சரி, அந்த ரெஸ்பாண்டன்ட் ஒரு பெண்ணாக இருந்தால் முடியுமா? அந்த ரெஸ்பாண்டன்ட் எதிர்மனதாரரே ஒரு பெண்ணாக இருந்தால் இது மாதிரி நீயே விட்டு விட்டு வெளியே போட்டு சொல்ல முடியுமா? மேடம் சாரி மேடம், சாரி டு சே நோ மேடம். காயத்ரி மேடம் நோ. எதிர்மனதாரர் ரெஸ்பாண்டன்ட் எதிர்மனதாரர் பெண்ணாக இருந்தா கணவனா இருந்தா பரவாயில்ல, மாமியாரா இருந்தாலும் நாத்தனாரா இருந்தாலும் வெளியே அனுப்ப முடியுமா? முடியாது. எழுதிங்க மேடம். மாமனார் எஸ், ஹஸ்பண்ட் எஸ், மாமியாரு அப்புறம் நாத்தனாரு அவங்க எல்லாம் இருந்தா நோ. ஒரு பெண்ணாக இருக்கின்ற போது நீ வீட்டை விட்டு வெளியேறு சொல்ல முடியுமா? முடியாது. அது ப்ரொவைடர்ல இருக்கு பாருங்க. 19(1) ப்ரொவைடர்ல பாருங்க மேடம். எப்பவுமே அதான் சொல்றது. கொஸ்டின் எங்க வரும்னா ப்ரொவைடர்ல வரும். அன்லெஸ், பட், இல்லஸ்ட்ரேஷன், எக்ஸ்பிளனேஷன், ப்ரொவைடட் ஃபர்தர், ப்ரொவைடட் ஆல்சோ, இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். புரியுதா? அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸ் பாத்துங்க. சரி, எஸ் பை பாசிங் ரெசிடென்ஸ் ஆர்டர். அது பெண்ணாக இருந்தா பாஸ் பண்ண முடியாது. சரி, அடுத்து என்ன? அடுத்து 19(1) பாருங்க. Can a respondent alienate or dispose the shared household or encumbrance the same? இப்ப டீல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பங்கீடு செய்து கொள்ளப்பட்டிருக்காங்கல்ல, அந்த வீட்டினுடைய உரிமை மாற்றம் செய்வதற்கு, அந்த வீட்டினுடைய உரிமை மாற்றம் செய்வது அல்லது தீர்வு செய்வது அல்லது வில்லங்கத்திற்கு உள்ளாக்குவதிலிருந்து எதிர்மனை தடுக்கும். என்ன பண்ண முடியும் அவரு? ஏமா இது நீ இருக்கிறல்ல, ஆர்டர் போட்டாங்களா உன்னை வீட்டுல வச்சுக்கிறதுக்கு, நான் வந்து அடமானம் வச்சுட்டு நான் போயிடுறேன், காசு வாங்கி போயிடுறேன், பண்ண முடியுமான்னா முடியாது. அந்த மாதிரி இல்ல, ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்திட்டு போயிடுறேன், அது உயிரியை வச்சுட்டு போயிடுறேன், அப்படி சொல்ல முடியுமான்னா முடியாது. வில்லங்கம் ஏற்படுத்த முடியாது, நீ மாற்றி கொடுக்கவும் முடியாது, அதில் எந்த விதமான ஒரு மாற்று அலினேட்டும் பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஆர்டர் ஆனது தடுக்கும் என்று சொல்கிறது. சரி, அடுத்து என்ன? பார்த்தோமா? எஃப், சாரி, respondent order restrain the respondent from renouncing his rights in the shareholder house. When can he renounce his right? 19(1) பாருங்க. இப்போ குத்தவியல் நடுவருடைய முன் அனுமதி இன்றி, அவருடைய அனுமதியின்றி என்ன பண்ணலாம்? முன் அனுமதியின்றி பங்கீடு செய்து கொள்ளப்பட்ட வீட்டில் தன்னுடைய உரிமைகளை துறப்பதிலிருந்து எதிர்மனதை தடுக்கலாம். இந்த ரினவுன்ஸ் பண்றாங்கல்ல, அதுல இருந்து தடுக்கலாம் சொல்றாங்க. சரி, அடுத்து எப்ப பாருங்க. எஃப்கான கொஸ்டின் என்ன? Can a magistrate pass a residence order directing the respondent to give alternative accommodation to the aggrieved person? இங்க என்ன ஆல்டர்னேட்டிவ்? அது ஆப்பரேட்டிவ் என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் அகாமடேஷன். வீடு இருக்குது, இருக்குது, ஆனா வந்து என்ன பண்றாங்க, அதற்கு மாறாக, ஏன்னா வீட்டு இருக்கு வசிக்கிறாங்க, வீட்டு வசிக்கின்ற போது அவருக்கு அங்க வீடு கொடுப்பதற்கே, அவர் தங்குவதற்கே எந்த விதமான ஒரு இல்லாத போது அதற்கு மாற்றாக ஒரு இடத்தில் வசிப்பதற்கு இடம் கொடுப்பதற்கான அதிகாரம் இருக்குதா? அப்படி கொடுக்கலாமா? இதுதான் கேள்வி. கொடுக்கலாமா, கொடுக்கூடாதா? 19(1)F எஸ் மேடம், எஸ், ஆமா, எஸ் கொடுக்கலாம். சரி, எப்படி கொடுக்கலாம்? இப்ப நான் ஒரு கேள்வி சொல்றேன். இப்ப நான் வந்து, அதாவது இப்போ அந்த மனைவி இருக்காங்கல்ல, சரி, அக்ரிவ்ட் பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ் டெய்லி என்ன பண்றாங்க, வாஷிங் மிஷின் இருக்குது, டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, அந்த அம்மாவுக்கு என்னது, அந்த கிச்சன்ல ஒரு டிஃபன் செய்து போது எல்லாத்துக்குமே இந்த வசதியோட வாழறாங்க. சரி, இப்ப இங்க வந்து வசிக்க முடியல. இப்ப ஆல்டர்னேட்டிவா அவங்களுக்கு வீடு எப்படி கொடுப்பீங்க? அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்டவ் மட்டும் இருக்குது, வாஷிங் மிஷின் இல்ல, டிவி இல்ல, எந்த பெட்ரூம் இல்ல, எதுவுமே இல்ல, அங்க போக சொல்ல முடியுமா? இமே பே ரெண்ட். அது மட்டும் ரெண்ட் மட்டும் தானே மேடம்? ரெண்ட்னா எப்படி ரெண்ட் இருக்கணும்? நான் சொல்ற கேள்வி நல்லா புரியும். இந்த ஒரே கேள்வியில உங்களுக்கு எல்லாம் ஆன்சர் வந்துடும். என் வீட்டுல, இப்ப நான் வீட்டுல இருக்கிறேன், எப்படி டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, கேஸ் கனெக்ஷன் இருக்குது, எனக்கு வந்து சமையல் செய்யறதுக்கு ஆள் இருக்குது, எல்லா வசதியோட இருக்கிறேன், எல்லாமே ஏசி எல்லாம் போட்டு ஏசியோட இருக்கிறேன், ஆள்ல ஏசி தான், எல்லாமே ஏசியா இருக்குது. இப்ப எனக்கு ஒரு மாற்று இடம் தரணும், தரலாமா? தரலாம், மாற்று இடம் தரலாம், அதுக்கு இருக்குது செக்ஷன்ல ப்ரொவிஷன் இருக்குது. எனக்கு எப்படி மாற்று இடம் கொடுக்கணும்? இதான் கேள்வி. இதை புரிஞ்சீங்கன்னாவே, பதில் சொல்லிட்டீங்கன்னாவே யுவர் பாஸ் ப்ரொஃபஷனல்ல. இதே மாதிரி மாற்றி ஆல்டர்னேட்டிவ்னா, இதே மாதிரி டிவி, அந்த ஃப்ரிட்ஜு, கேஸ் ஸ்டவ், சாரி கேஸ், இதெல்லாம் இருக்கின்ற வகையில் நான் என்ன சுகங்களை அனுபவித்தேனோ அது எல்லாவற்றும் இருக்கின்ற மாதிரியான
ஒரு இடத்தில் எனக்கு நீ என்ன பண்ணும், குடியிருக்க இடம் தர வேண்டும். இதான் ஆல்டர்னேட்டிவ். சேம் ஆஸ் என்ஜாய்டு பை ஹர் இன் எ ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு. புரியுதா? அதுதான் முக்கியமான ஆல்டர்னேட்டிவ் பாயிண்ட். சோ கிவ் ஆல்டர்னேட்டிவ் அகாமடேஷன் டு த பர்சன். சப்போஸ் வாடகை வீட்டுல இதே மாதிரி வசதியை வாடகை கொடுத்தாதான் இருக்குன்னா, நீ வாடகை வீட்டுல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ற, 2000 வாடகை வீட்டுல ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் இருக்குது, 2000 வாடகை நீங்க அங்க போட்டு சொல்ல முடியுமா? முடியாது. அப்பனா அர்த்தம், வாடகை இந்த மாதிரி வசதியோட 10,000 வாடகை இருக்குன்னா அந்த 10,000 வாடகை கொடுத்து எனக்கு தங்க வைக்கணும். இதுதான் ஷேர் ஹவுஸ் ஹோல்டுல ஆல்டர்னேட்டிவ் ரெமெடி அகாமடேஷன் என்பது அது வரும். எஸ், அதாவது இட் சுட் பி த சேம் ஆஸ் என்ஜாய்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 19(1)(e) பார்த்தல, ரெஸ்பாண்டன்ட் வந்து ஒரு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிவிட்டு அப்புறம் அதை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியுமானா முடியும். வித் லீவ் ஆஃப் த சரி, வெளியே போக சொல்லிட்டாங்க, அப்புறம் மறுபடியும் உள்ள அவர் கூட முடியுமா? ரினவுன்ஸ் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணலாம்? எப்ப பண்ணலாம்னா வித் த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட். என்ன சொல்ல மாதிரி ஓகேவா? வித் த பர்மிஷன் ஆஃப் கோர்ட் படி வெளியே போனவரை உள்ளே அழைத்து வர அல்லது வருவதற்கான உத்தரவிடலாம். அடுத்த கேள்வி எழுதிங்க. when the respondent is a woman, அதான் சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி பொருள்ல எழுதிங்க. ஒண்ணா 235 BSc ல can the magistrate by passing a residence order remove respondent from the shared household னா 19(1) பிரைவேட்ல நோ. அவ்வாறு அந்த மாதிரி இருக்கின்ற அவரை வெளியே அனுப்ப முடியாது, நோ. அடுத்த கேள்வி பாருங்க, சப்ஜெக்ட் 2 19 சப்ஜெக்ட் 2. can the magistrate impose any additional conditions? Can the magistrate impose any additional conditions or pass any other condition? Sorry, direction. இதை தாண்டி கூடுதலாக எந்த ஒரு நிபந்தனை விதிக்க முடியுமா அல்லது வேறு ஏதாவது உத்தரவினை பிறப்பிக்கலாமா என்று சொன்னால் சப்ஜெக்ட் 2 எழுதுங்க. எஸ், magistrate impose any additional condition or pass any other direction which he may deem reasonably necessary to protect or to provide, which he may deem reasonably necessary to protect or to provide for safety of the accused person. அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பாதுகாப்பினுடைய நலன் கருதி அவருக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கும் என்கின்ற ஒரு இருக்கின்ற போது, அது நியாயமான தேவையாக இருக்கின்ற போது, நீதிமன்றம் கருதுகின்ற போது அவ்வாறான இந்த மாதிரி வசதிகளையும் அந்த உத்தரவுகளையும் நடுவராக பிறப்பிக்கலாம். சரி, அடுத்த சப்ஜெக்ட் 3 பாத்துங்க. what the magistrate may require from the respondent for preventing the commission of domestic violence. அந்த குடும்ப வன்முறையை தடை செய்வதற்காக, அதை தடுப்பதற்காக என்னென்ன விதமான அந்த மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிடலாம் என்று சொன்னால் எழுதுங்க, ஆன்சர் பண்ணுங்க. The magistrate may require from the respondent to execute a bond. The magistrate may require from the respondent to execute a bond. Bond எங்க இருக்கு பாத்துங்க, செக்ஷன் 2ல செக்ஷன் 1ல ED ல இருக்கு பாருங்க. பாண்ட் BNS பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதால கொண்டு சாப்டர் 35ல provision as to bails and bonds. முன்னேற்கனவே சாப்டர் 33ல இருந்தது, 436 to 450ல சாப்டர் 33ல இருந்தது bails and bonds. இப்போ எங்க இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சாப்டர் 35ல செக்ஷன் 478 to 496ல இருக்குது, அது நோட் பண்ணீங்க. சரி, அடுத்து how an order under section 19 subsection 3 is dealt. இது எவ்வாறு, இப்ப நம்ம பார்த்தல, இதையெல்லாம் எவ்வாறு பாண்டில் வாங்குறதெல்லாம் இதுல எவ்வாறு நாம் நடைமுறைப்படுத்துவது, எவ்வாறு அதை கையாள்வது என்று சொன்னால் 19 subsection 4 an order section 214 CPC 1908 under subsection 3 shall be deemed to be an order under chapter 8 of the civil procedure. சொன்ன பார்த்தல CRPC 1973. இப்ப எங்க இருக்குதுன்னு சொன்னா the keeping peace for good behavior இதுல 125 to 143 shall be dealt with accordingly. இதுல இப்ப செக்ஷன் சாப்டர் 9ல இருக்கு security for keeping the peace and for good behavior 125 to 143. சரி, அடுத்து 19ல subsection 5 what is the protection
given to the aggrieved person. What is the protection given to the aggrieved person while passing the orders under subsection 1, 2, 3? இப்போ பார்த்தல subsection 1, 2, 3 எல்லாம் பார்த்தல. அப்படி பார்த்திருக்கின்ற போது இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு என்னென்ன பாதுகாப்புகளை இது வழங்கும்? இந்த 1, 2, 3ல பாஸ் பண்ணாங்க ஒரு உத்தரவை நடுவர் அவர்கள். அவ்வாறு பாஸ் பண்ண பிறகு என்னென்ன பாதுகாப்புகளை அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு கொடுக்கும் என்று சொன்னால், ஆன்சர் இஸ் while passing the order, the court may also pass an order directing the officer in charge of the nearest police station. Nearest police station. Police station எங்கிறது முன்ன 2R போலீஸ் ரிப்போர்ட்லாம் இருந்ததுல, இப்போ 2-1ல R of BNS S 2023 என்ன சொல்லலாம்? அந்த பக்கத்தில் அருகாமையில் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய எங்க இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு அருகாமையில் இருக்க காவல் நிலையத்திற்கு என்ன பண்றாங்க? ஒரு உத்தரவினை பிறப்பித்து, எப்ப அந்த பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, அது என்ன பண்ணும்? அதுக்கு ஒரு என்னென்ன தர வேண்டும் என்றால், டு கிவ் ப்ரொடெக்ஷன் டு பி அக்ரூவ்ட் பர்சன், அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு பாதுகாப்பை வழங்குங்கள் என்று சொல்லலாம். அல்லது டு அசிஸ்ட், அதற்கு உதவி செய்யுங்கள், பாவம் பாதிக்கப்பட்டு வந்திருக்குது அந்த பெண், அதனால அதுக்கு ஒரு உதவி செய்யுங்கள் என்று ஒரு உத்தரவினை போடலாம். ஹர் ஆர் த பர்சன் மேக்கிங் அன் அப்ளிகேஷன் ஆன் ஹர் பிஹாஃப், இம்ப்ளிமெண்டேஷன் அந்த பெண்ணின் சார்பாக அல்லது அந்த பெண்ணின் சார்பாக யார் மனு கொடுத்திருக்கிறார்களோ அதெல்லாம் அதன் சார்பாக கொடுக்கப்பட்ட மனுவிற்கு இவ்வாறெல்லாம் உத்தரவினை பிறப்பிக்கலாம். சரி, அடுத்து பாருங்க 19ல 6. What is the question? What are the obligation imposed by the magistrate while making an order under section 1? என்ன பார்த்தலாம்? section 1ல பார்த்த அந்த உத்தரவிலை பிறப்பிக்கின்ற போது என்னென்ன கடமைகள் அந்த நடுவருக்கு உள்ளது, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உள்ளது, என்னென்ன அந்த கடமைகளை இம்போஸ் பண்ணலாம் மேஜிஸ்ட்ரேட் மூலமாக என்ன சொன்னா எழுதிங்க. ஆன்சர் இஸ் the magistrate may impose on the respondent obligation related to 1, the discharge of rent and other payments. The magistrate impose on the respondent obligation என்ன சொல்லலாம்? எப்பா அவங்க கணவருக்கோ அல்லது ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்கல்ல அவர்களுக்கோ நீங்கள் அந்த வாடகையை அந்த வாடகையை கொடுத்து விடுங்கள், இல்ல வேற ஏதோ பேமெண்ட் தர விடுது. அந்த பாதிப்பட்ட பெண்ணு இந்த மாதிரிலாம் மெடிக்கல் சர்வீஸ் எல்லாம் இருக்குதுல்ல, இந்த மாதிரியான பேமெண்டை செய்ய வேண்டி இருக்குது, அதை நீங்கள் பே பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ற? அவருக்கு பணம் தேவை இருக்கிறது. having regard to financial needs and resource is the parties. resource party, அதாவது அந்த தரப்பினருக்கு பண ரீதியாக தேவைப்படுகின்ற என்னென்ன இருக்கிறது, முதல்ல என்ன பண்ணும்? ரெண்ட் கொடுக்கணும், அல்லது வேற பேமெண்ட் ஏதாவது இருந்தால் அது கொடுக்கணும். பிறகு அவருக்கு தேவைப்படுகின்ற பைனான்சியல் நீட்ஸ், அந்த பண சம்பந்தமான தேவைகளையும் பூர்த்தி செய்தல் வேண்டும் என்று சொல்கிறது. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா 19ல subsection 7 பாருங்க. When the magistrate is approached to assist in the implementation of the protection order, what is the procedure? When the magistrate is approached to assist in the implementation of the protection order, what is the procedure? ஒரு நடுவர் இருக்கிறாங்க, அவங்க இந்த அதாவது இந்த பாதுகாப்பு உத்தரவினை அமல்படுத்துவதற்காக இருக்கின்ற போது மேஜிஸ்ட்ரேட் ஆனவர் என்னென்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்காக என்ன நடைமுறை பின்பற்ற வேண்டும்? as per section 19 subsection 7 படி என்றால் நோட் பண்ணீங்க. The magistrate may direct the officer in charge of police station, அந்த காவல் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி அவர்கள் இருக்கிறார்ல, காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி அவர் தான் ஆபீசர் இன் சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன். டு இருக்குது in whose jurisdiction, local jurisdiction, the magistrate has been approached to assist in the implementation of the protection order. அந்த நடுவரானவர் அங்கே அந்த ஜூரிஸ்டி டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்தது இல்ல, அந்த நடைபெற்ற அந்த அதிகார வரம்புக்குள்ள ஒரு காவல் நிலையத்தில் இருக்குதுல்ல, அந்த காவல் நிலையத்தினுடைய ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன், அந்த காவல் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி, காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு என்ன பண்ணணும்? இந்த உத்தரவுகள் எல்லாம் நீங்கள் இந்த பாதுகாப்பு கேட்டு உத்தரவு பிறப்பித்தல, இந்த உத்தரவை எல்லாம் அமல்படுத்துவதற்காக நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று அந்த காவல் அலுவலருக்கு உத்தரவிடலாம். சரி, 19ல 8 பாருங்க. Can a magistrate direct the respondent to return to the possession of the accused person or sidana or any other property or valuable security
வேல்யூபிள் செக்யூரிட்டி என்பது 30ல இருந்தது முன்ன 30 இருந்தது. இப்ப எங்க இருக்கு அதாவது ஐபிசில இப்போ வந்து செக்ஷன் 2ல 31 இருக்கு. BNS 2023 to which is entitled to yes the magistrate may direct, அதாவது நடுவரானவர் அந்த ரெஸ்பாண்டன்ட் வாங்கியிருக்காரு எல்லாத்தையும் என்ன ப்ராப்பர்ட்டிலாம் சீதனா ப்ராப்பர்ட்டி வேற ப்ராப்பர்ட்டில என்ன பண்றது மனைவி எவ்வளவு 50,000 போட்டு அதெல்லாம் கொடுத்து வேற என்ன வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் அந்த சீர்வரிசையில அதெல்லாம் கொடுத்துட்டு வாங்கி கொண்டால் நடுவரானவர் ரெஸ்பாண்டன்ட் எப்பா நீ வாங்கினல வைப்பு அதையெல்லாம் திருப்பி கொடுத்து விட என்று உத்தரவு பிறப்பிக்க முடியுமா முடியாதா? முடியுமா மேடம்? முடியுமா முடியாதா? எஸ் எஸ் the magistrate may direct yes the magistrate may direct return the all the property received by the respondent to the aggrieved person. 20 வாங்க போது while disposing an application of section 1 பார்த்தோம். 1 என்ன பார்த்தோம் அப்படிங்க சொல்லுங்க பார்க்கலாம். 1 என்ன பார்த்தோம்? what is 1 DV Act 2005 சொன்ன போட கிளாஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். ஏன்னா பிடிஆரா domestic incident report எஃப்ஐஆர் சொன்னல ஆடியோ நாட் கிளியரா இப்போ மேடம் அதோ கேள்வி கேட்டா ஆடியோ நாட் கிளியர் சொல்றீங்கல்ல மேடம் ரொம்ப டெக்னிக்கா பேசுறீங்க. எஸ் எஸ் ஆடியோ நாட் கிளியரா நோ மேடம் எஸ் அதாவது என்ன பண்ணணும் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒரு விண்ணப்பத்தினை கொடுக்க வேண்டும் செக்ஷன் 1 படி. அடுத்தது magistrate may respond to pay monetary relief to me. மானிட்டரி பண ரீதியாக பிறப்பிக்க முடியுமா டைரக்ட் பண்ண முடியுமா? எஸ். இப்போ மானிட்டரி ரிலீஃப் அந்த பெண்ணுக்கு அதாவது பாதிப்புற்ற பெண்ணுக்கு பண ரீதியாக ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியும்னா முடியும். எதற்கெல்லாம் பாருங்க, எதுக்கெல்லாம் எழுதிக்க ஒரு வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது அல்லது மருத்துவ செலவு இருக்கின்றது, அதே போன்ற அந்த பாதிப்புட்ட நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுல அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க சொத்து எதையும் அழிச்சிடுறாங்க, அவ வச்சிருந்த சொத்து எதையும் அழித்து விடுகிறார்கள், அதை சேதப்படுத்துதல் அல்லது அகற்றுதல், இதையெல்லாம் செய்கின்ற போது அதற்கான எவ்வளவு எல்லாம் நஷ்டஈடு ஏற்பட்டதோ எவ்வளவு இழந்து ஏற்பட்டதோ எதையெல்லாம் சொத்து எடுத்துட்டாங்களோ அதுக்கான மானிட்டரியாக எவ்வளவு பணமா பாவம் அதுக்கான பணத்தை நீங்கள் தாருங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கலாம். அப்புறம் டி பாருங்க, டில the maintenance for the accused person as well as children. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம் 125 சிஆர்பிஸ்ல மெயின்டெனன்ஸ் இருந்து இப்ப எங்க இருக்குது மெயின்டெனன்ஸ் சொல்லுவோம் 125 சிஆர்பிஸ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவோம். இப்போ பிஎன்எஸ்எஸ் 2020 எங்க இருக்குது 125, இப்பெல்லாம் 144 ஆகிட்டாங்க, இப்பெல்லாம் 144 பிறப்பிச்சுட்டாங்க உத்தரவு. இனிமேல் வந்து 125 சிஆர்பிஸ் படி நீங்க இல்ல 144 படி நீங்க அந்த பெண்ணுக்கான மெயின்டெனன்ஸை கொடுங்கள் என்று பிஎன்எஸ்எஸ்ல சொல்லிவிட்டார்கள். இப்ப இன்க்ளூடிங் அந்த குழந்தை தானே குழந்தைக்கும் ஆர்டர் இன் அடிஷன் டு an order for maintenance under section 125 any other law for the time in force அந்த சிஆர்பிசி படி கொடுத்த 125ல அல்லது அவ்வப்போது நடைமுறையில் உள்ள இதற்கு நாம் மெயின்டெனன்ஸ் தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சட்டத்தின்படியும் கொடுக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. சப்செக்ஷன் 2 பாருங்க, how the monetary relief granted under this section shall be, எவ்வாறு இந்த பணங்களை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்கப்படுதல் வேண்டும் என்றால் shall be adequate. எவ்வாறுனா சரி எவ்வளவு வாங்கினா ஒரு 1 லட்சம் லாஸ் ஆயிருக்குதுன்னா இதாங்க ஒரு 10,000 தரேன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை, அடிக்கட்டுனா ஒரு போதுமான அந்த எந்த நஷ்டஈடு எந்த லாஸ் எவ்வளவு பாதிக்கப்பட்டது அந்த அளவுக்கு போதுமான அளவு ஒண்ணு ஃபேர் அண்ட் ரீசனபிள். ஃபேர்னா அது உண்மையானதாகவும் நியாயமானதாகவும் என்ன இழப்பு ஏற்படுதோ அதுக்கு தகுந்தாற் போல அந்த இழப்பீட்டு தொகையானது நஷ்டஈடு தொகையானது என்ன அவர் இழந்தாலோ அதற்கு கொடுக்கப்படுத வேண்டும் என்று சொல்கிறது. அடுத்து consistent with the standard of living which the accused person is, அதாவது எந்த வாழ்க்கை அவர் வாழ்ந்தாரோ சொல்லுவோம்ல காஸ்ட் ஆஃப் லிவிங்
ஒரு வாழ்க்கை ஸ்டேட்டஸ் வாழ்றாங்கன்னா அதே ஸ்டேட்டஸ்ல வாழ்க்கை கொடுப்பதற்கு என்ன பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் சொல்லுது. கொஞ்சம் தெரிய பாருங்க. வாழ்க்கைய தன்மை சூழ்நிலைகளும் என்றால் கேள்வி பார்த்ததுல ஆர்டர் லம்சம் பேமெண்ட் ஆர் மந்த்லி பேமெண்ட் மெயின்டெனன்ஸ். சரி இவர் வந்து மாட்டாருங்க, கொடுத்துருங்க அப்படி உத்தரவுப்பட போட முடியும் மாட்டேன். போடலாம். 20ல செக்ஷன் 4 இருக்கு. To whom the magistrate shall send a copy of order of monetary relief made under subsection 1. ஒன்னின்படி மானிட்டரி ரிலீஃப் அனுப்புறாங்கல்ல, அதனுடைய ரிப்போர்ட்டினை யாருக்கு, அந்த ரிப்போர்ட்டினுடைய அந்த அறிக்கையினுடைய நகலினை யாருக்கு அனுப்புதல் வேண்டும் மேஜிஸ்ட்ரேட்? இதான் கேள்வி. யாருக்கு அனுப்பணும்? ஆன்சர் இஸ் டு த பார்ட்டிஸ் டு த அப்ளிகேஷன். யார் இந்த மாதிரி என் வன்கொடுமை பாதிக்கப்பட்டு நின்று விண்ணப்பம் கொடுத்தார்களோ, அதை மானிட்டரி ரிலீஃப் வேண்டும் என்று கொடுத்தாரோ அவருக்கு அனுப்பணும் ஒண்ணு. அடுத்தது யாருக்கு அனுப்பணும் சொல்லுங்க மேடம்? அப்ளிகேஷன் கொடுத்து அக்ரிட் பர்சனுக்கு அனுப்புறோம். அடுத்தது யாருக்கு கொடுக்கணும்? அந்த மானிட்டரி ரிலீஃபினுடைய உத்தரவினுடைய நகலை யார் கொடுக்கணும்? அடுத்து போலீஸ் ஸ்டேஷன், இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன். அப்படின்னா அது அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற அதிகாரம் வரக்கூடிய காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தல் வேண்டும். சரி, அடுத்த கேள்வி வாங்க. வாட் ஷல் த மேஜிஸ்ட்ரேட் டூ அப்பான் ஃபெயிலியர் ஆன் த பார்ட் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் டு மேக் பேமெண்ட்? சப்போஸ் உத்தரவு போட்டும் அவர் என்ன பண்றாரு, அந்த பணத்தை கொடுக்கல. நாட் ஆடியபிளா? எஸ் மேடம், இப்ப கேக்குதுல? எஸ், அந்த மானிட்டரி ரிலீஃப், எஸ் மானிட்டரி ரிலீஃப் உத்தரவு போட்டீங்க நீங்க தான் மேஜிஸ்ட்ரேட், நீங்க தான். எஸ், நீங்க மானிட்டரி ரிலீஃப் போட்டு உத்தரவு போட்டீங்க மேஜிஸ்ட்ரேட், நான் தான் ரெஸ்பாண்டன்ட். அம்மா நீங்க போட்ட உத்தரவுல என்னால மதிக்க முடியாதுமா, நீங்க உத்தரவு போட்டீங்கன்னா நானா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து பணம் கட்டல. என்ன பண்ணீங்க? வாட் இஸ் த ரெமெடி? 20 subsection 6ல இது வந்து சிபிஎஸ்ல ஒன்று எழுதிங்க, பிராக்கெட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஆர்டர் 21 ரூல் 46 சிபிசி 1908 கார்னிஷி ஆர்டர் 20 subsection 6 அதே மாதிரி இருக்கு பாருங்க. 20 subsection 6ல இட் இஸ் லைக் கார்னிஷி ஆர்டர்னு இருக்கும். ஓகேவா? கார்னிஷி ஆர்டர் 21 ரூல் 46. ஓகே, இதை எழுதி வச்சுங்க, ஏன்னா இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. The magistrate may, answer is the magistrate may direct the employer or a debtor of the respondent. debtorனா கடன் கொடுப்பாரு. வேஜஸ் சூப்பர் மேடம். எஸ், அவங்க வேலை செய்யறா வேஜஸ் சேலரி பிடிக்கலாம், ஏன்னா அவங்க வேலை செய்யறாங்க. அப்புறம் பண்ண சேலரி பிடிக்கலாம். அப்புறம் கடன் கொடுக்குறாரு ஒருத்தர், அந்த கடத்தை வந்து வாங்கிக்கலாமா? சேலரி பிடிக்கலாம். சரி, கடனாளி ஒருத்தர் கடன் கொடுக்குறாரு. எஸ், சூப்பர், அதுவும் பண்ணலாம். டைரக்ட்லி பே த அக்ரிட், அவருக்கே நேரடியாக நீங்க கொடுத்துருங்க. கம்பெனி எங்கது? அவரு அந்த கணவரோ இல்லதோ அவரு இல்ல, அந்த கம்பெனில இருந்து நேரடியா என்ன பண்ண இவங்களுக்கு அனுப்பி விடுங்கள் என்று சொல்லலாம். அதே மாதிரி கடன் வாங்கி கொடுத்து, ஏன் கடன் கொடுக்கல 1 லட்சம் உங்களுக்கு, அதுல எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டு, அதை 2000 கொடுங்க 10,000 கொடுங்க சொல்லி பண்ணலாம். டு டெபாசிட் வித் கோர்ட் போர்ஷன், இல்லைன்னா என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தினுடைய அந்த கோர்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதுல டெபாசிட் பண்ணுகிற மாதிரி செய்யலாம். வேஜஸ் போட்டுங்க. டு டெபாசிட் வித் கோர்ட் எ போர்ஷன் ஆஃப் வேஜஸ், அது சேலரி ஆர் சேலரிஸ் due to accrued என்னது, அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற அந்த கடன் தொகையிலிருந்து. கிரெடிட் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் which amount may be adjusted towards the monetary relief payable with the resident. அது எதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்? இவெல்லாம் கொடுத்துட்டு வராங்கன்னா என்ன பண்ணணும், இந்த மானிட்டரி ரிலீஃப் தர வேண்டியது இல்ல, அதில் பிடித்த பதில் ஆப்பா இவ்வளவு நீங்க பிடிச்சிட்டு இருக்காங்க, இவ்வளவு சேலரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் கடித்துக் கொள்ளுதல் வேண்டும். சரி, கடைசியாக கஸ்டடியா 21 பிடிச்சிடலாம். எவ்வளவு முடிச்சிடலாம் நினைக்கிறேன்? ஓகேவா? எஸ், 21 முடிச்சிடலாம். ஏன்னா வாய்ஸ் பிரேக் ஆகுது, டைம் 7:30 ஆகிவிட்டது. இவ்வளவு நேரம் பொறுமை காத்த சரி, இது மாதிரி இடையில ஏற்படுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா அதை ரெக்டிஃபை பண்ணிடுவோம். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் காஸ்டு பை எஸ். ஓகே, இவ்வாறாக தொடர்ந்து நீங்கள் வகுப்புகளை ஆன்லைன், ஆஃப்லைன், வீடியோ
மூலமாக அல்லது நம்ம யூடியூப்ல தயவு செய்து வந்து நான் சொல்ல மறந்துடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து புது சட்டம் வந்ததுல, புது சட்டம் ஓகே சார், தனிவர் சார், ஓகே, தேங்க்யூ. புது சட்டம் 3 இருக்குதுல்ல, என்னென்ன இருக்குது? பாரதிய நியாய சன்னிதா 2023, அப்புறம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023, அப்புறம் பாரதிய சாட்சிய சன்னிதா 2023. 3 சட்டமும் மேஜரா பாத்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் அந்த நியூலி ஒமிட்டட் போட்டுட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு கூட ஷார்ட்ஸ் போட்டுருக்கிறோம். இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அந்த சட்டத்துல வேற ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஒன்லி அந்த செக்ஷன் மட்டும் தான் மாறும். இன்னும் 1 மந்த்ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாரதிய சாட்சி அதிநயம் 2023. எஸ், நான் என்ன சொல்லிட்டேன்? இது சன்னிதா சொன்னல, சாரி, அதிநயம். ஓகேவா? இது சட்டம் வந்து இத மாதிரி தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுத போறது இந்த நியூ மேஜர் ஆக்ட் தான். அதனால அதையும் சைமல்டேனியஸா பார்த்துட்டே வந்துருங்க. அதனால வீடியோ ஆல்மோஸ்ட் 900 வீடியோஸ் யூடியூப்ல அவைலபிள். ஸ்ரீ விக்னேஸ்வரர் போட்டீங்கன்னா அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துங்க. ஏன்னா டீட்டெயிலா அதுல கிளாஸ் இருக்குது. இப்பெல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் என்பது வாட் இந்த மைனர் ஆக்சிடென்ட் தான் ஆன்லைன்ல எடுக்க போறேன். மீதெல்லாம் வந்து பிசிக்கல் கிளாஸ் தான். ஓகேவா என்று கூறி, கண்டிப்பாக தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்கின்ற திருவள்ளுவரின் குரலுக்கு இணங்க, அதாவது தெய்வத்தாலே முடியாது அவங்களை பாஸ் பண்ண வைக்க முடியாது. தெய்வமே சொல்லிட்டாரு, ஐயா நீ ஃபெயில் ஆயிடுன்னு சொல்லிட்டா கூட, ஆனால் உன்னுடைய முயற்சி மட்டும் தொடர்ந்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். எனவே தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்து கொண்டே வாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நீதிபதி ஆவீர்கள் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி பிடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.